தான் எழுதிட்டான் கிருஷ்ணா. இன்று என் அம்மாவுக்கு உயிரிழப்பு. என்னை அண்ணான்னு சொல்லி தான் பிள்ளை எப்பயுமே கதைக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த அண்ணான்ற கூட மறந்து நீ வா, நீ ஊரெல்லாம் உதவி செய்கிற, நீ உலகம் எல்லாம் உதவி செய்கிற, நீ எங்களோட அம்மா விட மாட்டேலோ, நீ வா கிருஷ்ணா, ஒரு 2 வழி பார்க்கணும், வா கிருஷ்ணா அம்மா போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, நான் நம்ப மாட்டேன். ஒன்றும் தெரியாது, உனக்கு தெரியும் தானே, அம்மா பற்றி தெரியும் தானே. கடைசியா அவ சொன்னாரு, கிருஷ்ணா 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 நீ வா நீ வா நீ வா. ஃப்ரான்ஸில் இருந்து வந்து சரியாக ஒரு 5-6 நாளில் வந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. அதுவும் அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இறக்குற தருவாயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இறக்க போகிற தருவாயில் வந்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா அனுஷன் அனுஷன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வந்து அவங்க இறந்துட்டாங்க. அப்போ அனுஷனை பற்றி கேட்டாங்க. அனுஷன் இப்போ எப்படி ஓகே ஆண்டா? அப்போ நான் சொன்னேன், இல்லை தம்பி கொஞ்சம் பிரச்சனை தான், இந்த கண்ணில் தான் எப்படி பிரச்சனை வந்தது, அது இன்னும் சரி வரையிலேன்னு சொல்ல. அப்போ அவங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் உண்மையிலேயே ஒரு அப்செட்டாக போயிட்டுது. பிள்ளைகளை கூட வந்து அவங்க இனம் காண்றாங்க இல்லை, ஆனால் அப்படியே கண்ணை முடிகிற அப்படி கிருஷ்ணா கிருஷ்ணா அவங்க விட மாட்டாங்கன்னு தெரியுமா. இப்போ நான் போய்ட்டு சொன்னேன், நான் வந்து மகன் தான், அம்மாவுக்கு வந்துட்டு ஏழாமை இருக்குது, என் பேரை மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம், அவருக்கு என்னையை பார்க்கணும்னு ஆசைப்பட்றா, ஏழாமை இருக்குது, அவருக்கு அப்படி விங்களா அப்படின்னு கேட்குறப்ப வந்து, இல்லை தம்பி அப்படியெல்லாம் விடையில்லாது, நீங்கள் வேணுமெண்டா இந்த பிள்ளையை போய்ட்டு அங்கே டாக்டரோட கழிச்சு டாக்டர் எங்களுக்கு அனுமதி தந்தால் நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்ல, இது பாவம் ஓடுது திருப்ப. அந்த அம்மா வந்து இப்படி இருந்தவா கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மேலே போயிட்டுது, அப்படி இந்த இப்படி மேலே போயிட்டுது. அண்ட் ஒரு சத்தம் மட்டும் வந்து வந்துருக்குது, ஒன்றுமே விளங்கல. சரி தானே. அப்போ போலீஸ் வந்து நின்றா, போலீஸ் என்னை கூப்பிட சொன்னான், தம்பி நான் சிங்களம் தெரியும் தான் நான் சொல்கிறது வடிவாக்காது, இவங்களோட அம்மாவுக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னு சொல்லி இவங்க உணர்வாங்களா இருந்தால் தயவுசெய்து போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போட சொல்லுங்க. நீங்கள் கத்தினா அது வந்துட்டு எப்படி கேஸ் போகும்னு சொன்னால், நீங்கள் அவடத்தேருந்து ஒரு கலவரத்தை உருவாக்குறீங்க, அந்த பேரில் ஒரு கேஸை போட்டு உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டி தான் வரும். ஒரு வித்தியாசமான முறையில் அவங்கள ட்ரீட் பண்ணும்போது, இந்த பிள்ளையுமே வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கக்கூடிய பிள்ளை, அப்போ பிள்ளைக்கு வந்து அது சம்மந்தமான நாலேஜ் இருக்கக்கூடிய பிள்ளை வந்துட்டு கேட்டிருக்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ, அப்போ அந்த டாக்டர் சொல்லியிருக்கார், அப்போ நான் ஒன்றும் செய்ய விடவா, தனி பொறுப்பு அப்படின்னு சொல்ல, அதனால் பிள்ளை வந்துட்டு சைன் பண்ணிடுது. சரி தானே. சைன் பண்ணாத பட்சத்தில் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்குமே வந்து லைட்டாக பயம் வந்துட்டு, ஏன்னு சொன்னால் இப்போ இவங்களுமே வெளிநாட்டால் வந்தவங்க தானே, அப்போ வந்து சத்தம் எல்லாம் போட்டு கொண்டிருக்கும் போது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்துட்டு இவங்களுக்குமே என்னென்னு சொன்னால், இது என்ன மாதிரி போதோ தெரியலைன்னு சொல்லி. முக்கியமாக இதில் நான் ஒரு கொலகாரன் ஆயின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னென்னு சொன்னால், என்னையை நம்பி தான் அவங்க வந்தது மெயினாக. காரணம் என்னென்னு சொன்னால், நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது அந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதே நான் தான். சொன்ன வந்து ஞாபகம் இருக்கா, நான் தான் வந்து நேற்று நைட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து எங்களோட அம்மா இருக்கா பார்க்க என்னை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன்னு சொல்ல, எனக்கு தெரியும் இப்போ என்ன நடந்துருக்கா, நான் சொன்னேன் இப்போ இறந்துட்டா, இப்போ சந்தோஷமாக அவங்களுக்குண்டு. வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து எங்களை எவ்வளோ தூரம் ஒரு பிள்ளைகளுக்கும் அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு பாருங்கோ, கதைக்கிறாங்க. நாங்கள் இருக்கிற என்ன ஒரு வருத்தம் வந்து தான் அப்போ நான் உங்கள்கிட்ட வரேன், இல்லாட்டி என்ன பிச்சைக்கு வரேன் இல்லையே, நான் பிச்சைக்கு வரேன். ஒரு கடவுளாக மதிக்கிற நீங்கள் வந்துட்டு ஒரு கடன்காரரை விட மோசமாக எங்களை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு கொடுமையான விடயம். என்ன அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா, நான் கவிதாஸ். ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மானிப்பாயில் வந்து ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட வீட்டை தான் நிற்கிறேன். உண்மையிலே வந்து இப்போ இந்த வீடியோ நாங்கள் இவ்விடத்தில் வச்சு கதைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காரணம், இப்போ நாங்கள் வீட்டை போய்ட்டு கதைச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகிரும். அந்த 2 வீடியோ வந்து கிளாரிட்டி குறைவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு விடயம் சரி தானே, அதை வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இதை வந்துட்டு சிம்பிளாக என்னடா இப்போ 2 பேர் இந்த வளமே மாதிரி ஏதோ விளாட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சி தட்டிட்டு போயிடாமல் ஒரு கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணி வந்துட்டு கவனிங்க சரி தானே. இன்றைக்கு வந்துட்டு எங்களுக்குன்னு சொன்னால், நாளைக்கு இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு அது நடக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை குறித்தான ஒரு விழிப்புணர்வாக வந்து இது இருக்க போகுது சரி தானே. அப்படி என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தா, ஃப்ரான்ஸில் இருந்து வந்து சரியாக ஒரு 5-6 நாளில் வந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்துட்டு இறந்துட்டாங்க. அதுவும் அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, இறக்குற தருவாயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இறக்க போகிற தருவாயில் வந்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா அனுஷன் அனுஷன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வந்து அவங்க இறந்துட்டாங்க. அப்போ அதால் தான் நாங்கள் அதை குறித்து வந்துட்டு கதைக்க வேண்டி வந்ததே தவிர, மற்றும்படி இப்போ நார்மலாக ஒரு நாளைக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்து இறக்குறாங்க, எல்லாரை பற்றியும் நாங்கள் கதைக்கிறது இல்லை.
ஸோ வந்து இந்த இறப்பு பின்னால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சரிதானே. ஸோ அதை குறித்து நாங்கள் கதைக்க போகிறோம். ஸோ அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னால் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 7-8 மாதம் இல்லை லைக் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னம் வந்து நார்மலாக எங்களுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு உறவு வந்துட்டு அறிமுகமாகுது அப்படின்னு சொன்னால் அது எப்படியாக இருக்குமென்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட வீடியோக்களை வந்து நாளாக பார்த்து நேசித்து எங்கள் மேலான ஒரு நம்பிக்கை ஒன்று உருவாகும் சரிதானே. இப்போ உதாரணமாக இப்போ கவிதாஸை வந்து நான் ஒரு 10 நாள் கொழும்பில் பார்க்கும்போது தான் எனக்கு கவிதாஸை வந்துட்டு பிடிச்சதுன்னு சொன்னால் கவிதாஸுடைய பழக்க வழக்கங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தபடியாக இன்னும் ஒரு கவர்ந்த ஆட ஓகே அவனை நான் என்னோட வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அதே மாதிரி இப்போ நாங்கள் செய்யக்கூடிய வீடியோக்களையுமே வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்தோ உள்நாட்டிலேருந்தோ பார்க்கக்கூடியவங்களுக்கு எங்கள் மீதான ஒரு ஈர்ப்பு கொண்டு வரும்போது தான் வந்துட்டு நிறைய காலமாக எங்களை பார்த்து அவதானிச்சா பிறகு அவங்க யோசிப்பாங்க சரி இந்த பொடியன் வந்து நல்லா செய்கிறான் அப்போ இவன் மூலமாக ஒரு ஹெல்ப் பண்ண நாங்களும் செஞ்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு என்ன மாதிரி அதை கொண்டு போய்ட்டு கொடுக்குறானா அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படையில் எங்களோட நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணும்போது நாங்கள் எடுத்து கதைச்சமாக இருந்தால் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதன் மூலமாக எங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அங்கே க்ரியேட் ஆகும் சரிதானே. அது வந்து இப்போ ஒரு சில பேரோட வந்துட்டு தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகும், சிலது வந்து அந்த ஹெல்ப்போடைய வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னும் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு பிள்ளை ஒன்று வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணது அப்படின்னு சொன்னால் அண்ணா அப்படி உங்களோட வீடியோ வந்துட்டு என்னையை விட எங்களோட அம்மா என்ற அந்த அப்பா வந்து அதிகம் பார்ப்பாங்க. அப்போ உங்கள் மூலமாக ஒரு ஹெல்ப் ஒன்று வந்துட்டு அம்மா வந்துட்டு செய்ய ஆசைப்பட்றா, உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸோ எனக்கு அனுப்பி வைங்கோ அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு அனுப்பி வைக்கிறேன். அப்போ அவங்களுமே வந்து ஒரு காசு நினைக்கிறேன் ஏதோ ஒரு 70,000 சம்திங் அந்த மாதிரி வந்துட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அனுப்பி வச்சா நாங்கள் அதை வந்து கொடுக்குறோம். ஸோ கொடுத்தா வந்து அந்த மாதிரி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப அவங்க அந்த ஹெல்ப்பிங் சம்மந்தமாக வந்துட்டு எடுத்து கதைக்கிறது அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்பெஷலி வந்து அவங்களோட அம்மாவுக்கு வந்து எங்களேண்டா வந்து பயங்கரமான ஒரு உயிர் சரிதானே. அப்போ அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷமாக லைக் வந்து ஒரு பாரிசவாதம் மாதிரி அப்படின்னு சொன்னால் அந்த கையும் ஒரு காலும் வந்துட்டு கொஞ்சம் வந்து அந்த ப்ரெஷர் கூடினவங்களுக்கு அண்ட் வந்து ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு இப்படி இயங்காது தானே. ஸோ அதே மாதிரி வந்து அவங்களோட அம்மாவுக்குமே அப்படியான ஒரு இஷ்யூ வந்து இருக்குது. இப்போ இருந்தாலுமே அவங்க வந்து இப்போ 10 வருஷமாக வீட்டில் தான் இருக்காங்க சரிதானே. அப்போ வந்து எப்போயா இருந்துட்டு இப்போ எங்களோட எடுத்து கதைக்கும் போது அவங்க இனியிலேருந்து சந்தோஷப்படுவாங்க. அப்போ கூட வந்து இப்போ மகள்லாம் வந்து எங்களோட எதுமன்னு சொன்னால் டெக்ஸ்ட் பண்ணோம் அப்படி நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அவங்க அடுத்து கதைக்கலாம் அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து எடுத்து கதைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னம் எனக்கு அந்த பிள்ளை வந்து கால் பண்ணி சொல்லிச்சுது இப்படி அண்ணா அவங்களோட வீடியோ உண்டு இந்த வீடியோ அந்த ஆயுர்வேத டாக்டர்கிட்ட வீடியோ ஒன்று பார்த்து நாங்கள் அவர் வந்து எல்லா வருத்தங்களையும் வந்துட்டு குணமாக்குறதாம். ஸ்பெஷலி வந்து யாரெல்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த வருத்தங்களை எல்லாம் குணப்படுத்துறதாக நீங்கள் உங்களோட வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அப்போ நீங்கள் பொய்யா சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறோம். அப்போ எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் உண்டு எடுத்து தருவீங்களோ நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களோட அம்மாவை கொண்டு வரோம், ஒருக்கா அம்மாவையும் கொண்டு போய்ட்டு சரிப்படுத்தினா அதை விட ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையிலே வந்து அவங்க என்னோட நல்லா பழகக்கூடியவங்க தானே. அப்போ நான் வந்து உண்மையிலேயே யாருக்கும் எனக்கு தெரியும் யார் வந்து கேட்டாலுமே நான் அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கோ இல்லாட்டி கூட்டிகிட்டு போகிறதுக்கோ அந்த மாதிரி எதுவுக்குமே நான் ஓம்படுறது இல்லை. அண்ட் வந்து இமீடியட்டாக வந்து அவங்க கேட்பாங்க, அதாவது நாளைக்கு போகணுமெண்டா இன்றைக்கு வந்து கேட்பாங்க, அது இம்பாசிபிள். ஆனால் இந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதெல்லாம் தெரிஞ்சு 4ஆம் மாதம் கூட்டிகிட்டு வர போகிறோம்னு சொல்லி என்கிட்ட 1ஆவது மாதமே கேட்குறேன். அப்போ நான் ஒரு வீடியோவில் அந்த ஆயுர்வேத டாக்டர்கிட்ட அட்ரஸ் காட்ட போகும்போதே வந்து நான் அந்த அண்ணாட்டையே அதில் வச்சு கேட்குறேன் இப்படி 4ஆம் மாதம் எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்க வராங்க டாக்டர்கிட்ட நீங்கள் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்று தருவீங்களா அப்படின்னு சொல்ல. அப்போ அவர் சொல்கிறார் உங்களுக்கு இல்லாத அப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் ஓகேன்னு சொல்ல. அப்போ நான் அந்த வீடியோவையும் ஒரு எவிடன்ஸாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நானுமே வந்து வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறதுக்கு 100% நான் கேரண்டி நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பிள்ளை வந்துட்டு ஃப்ரான்ஸ் அளவுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னம் எனக்கு மெசேஜ் பண்ணுறேன் இப்படி என்ன நாங்கள் இந்த டேட்டில் வந்து நாங்கள் இங்கே நிற்போம், அதே மாதிரி எங்களை ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் ஓகே ஒரு பிரச்சனை இல்லை வாங்க, எனக்குமே நானுமே சரியான பேசி தான் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொன்னதை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அன்றைக்கி இங்கே வந்துட்டாங்க லைட்டு இவங்க வந்து இங்கே வந்துட்டாங்க.
ஸோ ஊருக்கு வந்த உடனே அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சுது, ஓகே அண்ணா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அவருக்கா வாங்க, அம்மா அவங்கள சந்திக்க ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலு அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடலாதானே, இல்லை நாங்கள் வந்துட்டோம் தானே ஒருக்கா வந்து சந்திச்சுட்டு போங்கன்னு சொல்ல. அப்போ அன்றைக்கு நான் கவிதா சாக்கினி 3 பேரும் வந்துட்டு அங்கே போகிறோம். ஸோ போனால் வந்து பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அப்போ அப்பா வந்துட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி வந்து எங்களெல்லாம் கொஞ்சம் வரவேற்று, அதே மாதிரி வந்து அவங்களோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு ஆளை பார்த்தாலே வந்து ஒரு சின்ன பிள்ளை ஒரு சின்ன பிள்ளைன்ற முகம் லைக் வந்து ஒரு கடவுள் மாதிரி ஒரு வீல் சேரில் இருந்து தம்பின்னு சொல்லி அவங்களுக்கு விளக்கை ஏலாத நினைக்கிறேன் அப்படி டெக்கால் அப்படி கூப்பிட. அப்போ நான் கிட்ட போயிட்டு அம்மாவுக்குமே ஹாய் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்து ஹாய்ச்சி கொண்டிருக்கும்போது வந்து அப்போ அவங்க வந்து அனுஷனை பற்றி கேட்டவங்களே. அப்போ அனுஷனை பற்றி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு எங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு அப்போ அனுஷனை பற்றி கேட்டாங்க. அனுஷன் இப்போ எப்படி ஓகேயாண்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லை தம்பி கொஞ்சம் பிரச்சனை தான், இந்த கண்ணில் தான் எப்படி பிரச்சனை வந்தது, அது இன்னும் சரி வரையிலேன்னு சொல்ல. அப்போ அவங்களுக்கு அது ஒரு கொஞ்சம் உண்மையிலேயே ஒரு அப்செட்டாக போயிட்டுது. அப்போ ஐயோ சின்ன பொடியன் கடவுளே அப்படின்னு சொல்லி அதை குறித்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. அப்போ நான் அதிலேருந்து கதைச்சி போட்டு உடனடியாக அப்போ அவங்களோட அப்பா கிட்ட எப்போ கிருஷ்ணா போவோம் டாக்டர்கிட்டேன்னு சொல்லி கேட்க நான் சொன்னேன், எப்போனாலும் போவோம் 12ஆம் தேதி இப்போ வந்துடுவார் தானே அப்படின்னு சொல்லி போட்டு நான் உடனடியாக அவங்களுக்கு முன்னாலே வச்சு அவருக்கு அந்த எஃப்னால் என்னையை அந்த கூட்டிகிட்டு வர சொன்னவருக்கு வந்துட்டு கால் பண்ண. அவர் சொன்னார், கிருஷ்ணா இப்போ அந்த முஸ்லீம்காரருக்கு வந்துட்டு நோன்பெல்லாம், ஸோ வந்து இந்த மாதம் அவர் இங்கே வரமாட்டாராம் அண்ட் வந்துட்டு வார மாதம் இந்தியாவுக்கு போகிறாராம், 6ஆம் மாதம் தான் இனி வருவாருண்டு. அப்போ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் இப்போ நான் உருவாக்கின ஒரு நம்பிக்கையை வந்து ஒரு இலக்க பண்ணுற மாதிரி தானே. அப்போ எனக்கு என்ன செய்கிறேன்டே தெரியலை. அப்போ நான் சொன்னேன், அப்போ தம்புள்ளை கொண்டு போனால் சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போனால் சந்திக்கலாம்ன்ற உடனே நான் இப்போ இவங்களுக்கு திருப்பி நான் வாக்கு கொடுக்குறேன்னு சரி தானே, ஓகே நீங்கள் ஒன்றுக்கும் முறை பண்ணாதீங்க, இன்னும் ஒரு 2-3 நாளில் நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டிய எழுதல் இருக்குது, நான் ஒரு 2-3 நாளில் வந்து உங்களை நானே தம்புள்ளையை கொண்டு போய்ட்டு அம்மாவை காட்டி குணப்படுத்துவோம் சரி தானே. குணப்படுத்துறது இல்லாத 2வது பிரச்சனை நான் கொண்டே காட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்துட்டு அன்றைக்கு இரவுக்கே வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். போனால் நான் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். அடுத்த நாள் வந்து அந்த பிள்ளை வந்துட்டு நான் மெசேஜ் பண்ணுது, கிருஷ்ணா அவருக்கு உடனடி ஆன்சர் பண்ணுங்க, அம்மாவுக்கு திடீர்னு இருந்துட்டு எல்லாமல் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து வச்சுருக்கோம்னு சொல்லி. அப்போ நான் என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்து என்ன நடந்துன்னு கேட்டால் திடீர்னு இருந்துட்டு ஒரு ஃபீவர் மாதிரி வந்தது. அப்போ டக்குன்னு ஆம்புலன்ஸுக்கு அடித்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். அம்மாவுக்கு வந்துட்டு எங்களை கூட தெரியுதில்லை, அதாவது வந்துட்டு அந்த ஒரு உணர்வுல அந்த மாதிரி பிள்ளைகளை கூட வந்து அவங்க இனம் காண்றாங்க இல்லை, ஆனால் அப்படியே கண்ணை முடிகிறபடி கிருஷ்ணா கிருஷ்ணா அனுஷன்டே சொல்லி கொண்டிருக்கிறா. அப்போ தயவு செய்து நீங்கள் வந்து பாருங்க, பார்த்தா அம்மா ஓகேவா அப்படின்னு சொல்ல நான் சொன்னேன், ஐயோ நான் வந்து ஏர்போர்ட்டில் ஒரு பிக்கப்புக்காண்டி வந்துருக்கிறேன், அடுத்த நாள் வேறு இவன்ட்டு பிறந்த நாள். ஐயோ இப்போ 2 நாளுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன. இப்போ நான் சொன்னேன் ஒரு 2 நாள் சரி தானே, 2 நாள் அதாவது 10 வருஷம் இந்த ஒரு வருத்தத்தோடு அம்மா சமாளித்தவங்க எனக்காண்டி ஒரு 2 நாள் வெயிட் பண்ண சொல்லுவோம். நான் இப்போ கொழும்புலேருந்து உடனடியாக வர முடியாதுன்னு சொல்லி போட்டு 2 காரியத்தையும் முடிச்சு கொண்டு 3ஆவது நாள் நான் வந்துட்டு மதியம் போல் போக வந்துட்டு அந்த பிள்ளை சொல்லிச்சு, அம்மா இப்போ நித்திரை அண்ணா இப்போ எழுப்பக்கூடாது, அம்மா இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு ஒரு இரவு போல் வாங்கன்னு சொன்னால் உண்மையிலே எங்களுக்கு கஷ்டம் தானே. இப்போ நான் நம்மளாக ஒரு 8-9 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அது பிறகு நான் கருத்துறையை போனால் அது பிறகு வீடியோலாம் எடிட் பண்ணி போட லேட் ஆயிரும் அண்ட் வந்து நைட்டில் விட மாட்டாங்க நார்மலாக என்ன. அப்போ நான் வந்து வெயிட் பண்ணேன். பிள்ளை சொல்லிச்சு, அம்மா நித்திரை ஆள் எலும்பேலே அண்ணா அப்படின்னா நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் சரி நாளைக்கு எனி டைம் வந்து நீங்கள் சொல்லுங்க, நான் வந்துட்டு பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லி போட்டு பகல் அடிக்க வந்துட்டு பகல் பிஸி, நீங்கள் இரவு வாங்கணும் அப்படின்னு சொல்ல நேற்றிரவு அதாவது நேற்றைய தினம் வந்து நான் ஒரு 5 மணிலேருந்து சொன்ன மாட்டீங்க, அப்போ எத்தனை மணிக்கு வரட்டும்னு கேட்க பிள்ளை சொல்லிச்சுது, இப்போ நிறைய பேர் நிற்கிறாங்க அதால் இப்போ விட மாட்டாங்க, எல்லோரும் போனால் அப்புறம் சொன்னால் கதைச்சி ஒரு ஆள் தானே எடுக்கலாம், நான் ஒரு 8-9 மணி போல் சொல்லுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல. நான் சொன்னேன் எந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் சில வேளை காசை கொடுத்து செய்கிறதால விடுவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் வந்து அப்படி எங்களை பார்க்க வர்றதுக்கான வாய்ப்பு சரியான மாதிரி குறைவு அண்ட் வந்து அதுவும் ஃபீமேல் வார்டுன்னு சொன்னால் அதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, இல்லை அண்ணா உங்களோட பேரை மட்டும்தான் அம்மா சொல்லிட்டு இருக்கிறா, எந்த பேரை சொன்னால் கூட பரவாயில்லை, எங்களையே தெரியுதில்லை, இப்போ தான் அவர்களுக்கு ஓகே ஆகி இப்போ உங்களை பார்க்கணுமென்று ஆசைப்பட்டுருக்கேன், தயவு செய்து வாங்கோண்டு. நேற்று 5 மணிலேருந்து கிட்டத்தட்ட 8:30-9 மணி வரைக்கும் நாங்கள் அந்த முத்தவழி கிரவுண்டு பக்கத்தில் காரை விட்டுட்டு காருக்குள்ளே
பார்த்துருக்கேன். ஏன் பிள்ளை கால் பண்ணட்டும் நான் ஒருக்கா போயிட்டு அம்மாவை பார்த்து அம்மா ஒருக்கா அப்படி அம்மாவோட தலையில் கை வச்சு கதைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு சரின்ட்டு நான் ஒரு 9 மணி இருக்கும். அப்போ நான் எத்தனையாம் வார்டு அப்படின்னு சொல்ல இப்படி இத்தனையாம் வார்டில் ஆள் இருக்குதுன்னு சொல்லி பிள்ளை சொல்லவே நான் வந்துட்டு என்ட்ரன்ஸு போகிறேன். என்ட்ரன்ஸு போனால் பிள்ளை சொல்லிச்சு தானும் கீழே வரேன் வந்தவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் அப்போ நான் கவிதாஸோட கதைக்கிறேன் இது வந்து இம்பாசிபிள்ரா அப்படின்னு விட மாட்டாங்க வேணுமெண்டா இப்போ செக்யூரிட்டியே விட மாட்டாங்கன்னு சொல்ல அப்போ பிள்ளை கீழே வந்துட்டு செக்யூரிட்டிகிட்ட சொல்கிறா வந்து எப்படின்னு சொன்னால் அப்படி எங்களோட அண்ணா தான் வந்து நிற்கிறார் அம்மாவுக்கு சீரியஸ் ஒருக்கு அவரை மட்டுமே அலோவ் பண்ணுங்க அம்மா இருக்கா பார்த்து 3 மினிட்ஸ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து கதைச்சிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்ல கீழே இருக்கிற செக்யூரிட்டி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உடனே அந்த வார்டுக்கு கால் பண்ணி கேட்குறாரு இப்படி என்ன பேரில் ஒரு பேஷண்ட் ஒரு ஆள் வந்து அட்மிட் ஆகிருக்கிறாவோ அவளுக்கு வந்துட்டு சீரியஸ்ன்னு சொல்லி அவட மகன் வந்திருக்கார் விடவோ வேணாமோன்னு சொல்ல அங்கே வார்டில் சொல்கிறாங்க இல்லை அவளுக்கு சீரியஸ் எல்லாம் இல்லை அவள் நார்மல் தான் அப்படி ஒரு விட தேவையில்லை மேல் செய்யண்ட. அப்போ நான் சொன்னேன் நீ ஒன்றுக்கும் யோசிக்காத சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறப்போ வந்து இல்லை சாப்பிடலைன்னா எனக்கு சாப்பாடு எல்லாம் வேண்டாம் எனக்கு அம்மா ஓகே ஆகி வந்தாலே ஓகே இன்றைக்கு நான் சாப்பிட்டே 4-5 நாள் ஆகுது தூங்கி 4-5 நாள் ஆகுதுன்னு நான் சொன்னேன் சாப்பாடு எது பண்ணணும்னா நான் வந்து கட்டி தந்துட்டு போகிறேன் நீங்கள் போயிட்டு கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க இல்லாட்டி யாரையும் மாற்றி விடுங்க இப்படியே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திருப்பி நாட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் உங்களோட உடல்நிலை வந்துட்டு மோசமாக போயிடுமென்னு சொல்லி போட்டு ஒரு தங்கச்சி மாதிரி அட்வைஸ் பண்ணி போட்டு உண்மையிலேயே சரியான கவலை. அப்போ நானுமே திரும்ப போயிட்டு செக்யூரிட்டியோட கதைக்கிறேன் எனக்கு தெரியும் இப்போ எங்களுக்கு எவ்வளோ பேர் தான் ஆக்கள் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் ஆனாலும் அவங்க விட மாட்டாங்கன்னு தெரியும். இப்போ நான் போய்ட்டு சொன்னேன் நான் வந்து மகன் தான் அம்மாவுக்கு வந்துட்டு ஏழாமை இருக்குது என் பேரை மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் அவருக்கு என்னையை பார்க்கணும்னு ஆசைப்பட்றா ஏழாமை இருக்குது அவருக்கு விடுவீங்களா அப்படின்னு கேட்குறப்போ வந்து இல்லை தம்பி அப்படியெல்லாம் விடையில்லாது நீங்கள் வேணுமெண்டா இந்த பிள்ளையை போய்ட்டு அங்கே டாக்டரோட கழிச்சு டாக்டர் எங்களுக்கு அனுமதி தந்தால் நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்ல இது பாவம் ஓடுது திருப்பி அந்த வசனத்தை நம்பி ஓடி போயிட்டு அங்கே போர்டில் நின்று எனக்கு முன்னால் கால் பண்ணி கதைக்க அவங்க அனுமதிக்கலை. அப்போ நான் சொன்னேன் இப்படித்தான் நீங்கள் ஸ்ரீலங்காலேயே வந்து இப்படித்தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் நான் நாளைக்கு பார்வை நேரம் அப்படி வாரேன் இல்லாட்டி நான் வீட்டை போயிட்டு வீடியோ கால் பண்ணுறேன் நீங்கள் அம்மா கிட்ட பிடிங்க நான் அம்மாவோட கதைக்கிறேன்னு சொல்ல அப்போ இது குட் ஐடியானா நீங்கள் வீட்டை போயிட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவே நான் வீட்டை போயிட்டு வீடியோலாம் போட்டு ஒரு 10:30-11 மணி இருக்கும் நான் வந்து கால் பண்ண பிள்ளை வந்து கதைச்சிட்டு நான் சொன்னேன் அம்மாட்ட கொடுங்கன்னு சொல்ல அம்மாட்ட கொடுங்கன்னு சொன்னால் அம்மா வந்து எப்படி இருந்தான்னு சொன்னால் நான் அதை உங்களை செஞ்சு காட்டேன் பாருங்க அம்மா வந்து இப்படி இருந்தா கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மேலே போயிட்டுது அப்படி இந்த இப்படி மேலே போயிட்டுது அண்ட் ஒரு சத்தம் மட்டும் வந்தோன்றுக்கு ஒன்றுமே விளங்கலை சரிதானே. அப்போ அந்த பிள்ளை வந்து உண்மையிலே அம்மா செல்லம் அம்மா குட்டி பாருங்க இங்கே கிருஷ்ணா அண்ணா கதைக்கிறார் பாருங்கன்னு சொல்ல எனக்கு உண்மையிலே அந்த மனம் அப்படியே என்ன சொல்கிற அப்படியே ஒரு உள்ளால் அழுகுது எப்படின்னு சொன்னால் அந்த காதலில் விழுந்த என் படத்தில் அந்த ஒரு டெட் பாடியை கொண்டு அவன் இந்த லவ்வரோட தெரியுமா இறந்தன்னு கூட தெரியாமல் அதே மாதிரி அந்த பிள்ளை அம்மா வந்து சரியாக சீரியஸ் ஆகிட்டாங்கன்றதை கூட அறியாத மாதிரிக்கு அந்த பாசத்தின் நிமித்தம் இங்கே பாருங்க கிருஷ்ணா நான் கதைக்கிறேன் ஹலோ சொல்லுங்கண்டு என்னட்டு சொல்லிச்சுது நீங்கள் கதைங்க அப்போ நான் அம்மா நான் கிருஷ்ணா கதைக்கிறேன் அம்மா ஒரு கழுமுங்க என்னை பாருங்கன்னு சொல்ல அவள் கொண்டுமே விளங்கலை கண்ணெல்லாம் மேலே போய் செருகிட்டது அவங்க இந்த இழுக்கிற ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கொண்டு இருந்துச்சு இது. அப்போ நான் சொன்னேன் தங்கச்சி அம்மா இருக்கிற நிலைமை புள்ள நீங்கள் ஒருக்கா அந்த வார்டில் இருக்கிற நர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒருக்கா இமீடியட்டாக இதை டாக்டரை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல பிள்ளை போயிட்டு நர்ஸ்கிட்ட சொல்ல நர்ஸ் சொல்கிறா அப்படின்னு சொன்னால் இப்போ டாக்டர் வர மாட்டார் இனி இல்லைன்ற ஒரு ஆபத்துன்னா மட்டும்தான் டாக்டர் வருவார் இல்லாட்டி கொஞ்சம் சுணங்கித்தான் வருவார் டாக்டர் அப்படின்னு சொல்லவே அப்போ நான் சொன்னேன் சரி ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம் நீங்கள் அம்மாக்கிட்ட இருந்து அப்படி அதில் நீங்களே நித்திரையை கொள்ளுங்க நாளைக்கு நாங்கள் வருவோம் நேரில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படுத்தா காலம் ஒரு 9 அப்படியே ஒரு மிஸ் கால் வந்திருந்தது. அப்போ நான் கவிதாசுக்கு சொன்னேன் இன்றைக்கு வீடியோ இருக்க போவாடலும் பரவாயில்ல இருக்கா அம்மா பார்க்க போகணுமாடா அவள் பிள்ளை வந்துட்டு எனக்கு கால் பண்ணியிருக்காள் அப்படின்னு சொல்லி போட்டு திருப்பியே மிஸ் கால் வந்துச்சு. அப்போ நான் வீடியோ கால் எடுத்தால் என்னத்தை சொல்ல எப்படி ரசோர் என்னதை சொல்ல எனக்கு அதை கதைச்சி சொல்லி காட்டே ஒரு மாதிரி அவள் அறியாத ஒரு வார்த்தைகள் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் அவൾക്ക് அம்மா இறந்துட்டாங்க உண்மையிலே இறந்துட்டாங்க அதுவும் கூட தெரியாமல் அந்த அக்கா கதைச்சிருந்தா அதாவது என்ன சொல்கிற அவள் ஃபுல்லாகவே அப்செட் ஆகி தன்னறியாத வார்த்தையெல்லாம் பேசி அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் நேஸ்மார் எல்லாருக்குமே பேசி கதைக்க நான் கொஞ்ச நேரம் இப்படியே இருந்தேன். நான் என்னென்னு சொன்னால்
எனக்கு வந்து அவங்களோட பெருசாக பழக்கமும் இல்லை, நான் பேசினதுமே இல்லை. அண்ணா சொன்ன மாதிரி நான் போகும்போது அந்த அம்மா வந்து வீல் சேரில் இருக்குது. அதை நான் யோசித்தேன், நான் என்னடாப்பா இப்படி இருக்காங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் தெரியும் எனக்கு அம்மா வந்து இப்படி ஒரு வருத்தத்தில் வந்து 10 வருஷத்துக்கு மேலே வந்து இப்படி இருக்காங்களா, அப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல. அப்போ நான் அந்த ஐயா வந்து சொல்லும்போது நான் சந்தோஷப்பட்டேன். அண்ணாட்ட சொன்னேன், நான் அப்படியே கொண்டு போவோம்னு சொல்லி அதுக்கான வாகன அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செஞ்சு நாங்கள் போகணுமெண்டு இருந்தேன். நாங்கள் என்னென்ன போகணுமெண்டு இருந்துமே கூட இப்போ கொழம்பு போனது பிறகு இப்படி ஒரு செய்தி வேற சரியான மாதிரி கவலை தான். அந்த கவலையெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நேரில் வந்து இவ்வளோ ஒரு அசம்பாவிதமாக நடந்துன்னும் போது நினைக்கவே கவலையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் இருந்து 20 வருஷத்துக்கு பிறகு இங்கே வந்திருக்காங்களாம். இங்கே வந்து கூட வந்த 5 நாள்லேயே வந்து இப்படி ஒரு இல்லை இப்போ முறைக்கு நாங்கள் இன்றைக்கு தம்புள்ளைக்கு போயிருக்கோம். 12ஆம் தேதி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னேன்னா அப்போ நான் கோல் ஆன்சர் பண்ணேன், கிருஷ்ணா உனக்கு தெரியுமில்ல கிருஷ்ணா, அம்மா ஒன்றில் எவ்வளோ பாசம் வச்சுக்கிறாண்டு, அம்மா செத்துட்டான்னு சொல்கிறாங்க கிருஷ்ணா, அம்மா சாயலை கிருஷ்ணா, நீ வா அதாவது வந்து என்னை அண்ணான்னு சொல்லி தான் பிள்ளை எப்பயுமே கதைக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த அண்ணான்ற கூட மறந்து நீ வா, நீ ஊரெல்லாம் உதவி செய்கிற, நீ உலகம் எல்லாம் உதவி செய்கிற, நீ எங்களோட அம்மா விட மாட்டேலோ, நீ வா கிருஷ்ணா, ஒரு 2 வழி பார்க்கணும், வா கிருஷ்ணா, அம்மா போயிட்டான்னு சொல்கிறாங்க, நான் நம்ப மாட்டேன், இது கனவு, இது நீ வாண்டு கதைக்கு நான் அப்படி எனக்கு மெலச்சி போனேன். என்னடாப்பா இப்படி எனக்கு உண்மையிலே அம்மாவை விட பிள்ளைய குறித்து பயமாக இருந்துச்சு. ஏன்டா அப்போ அம்மா போனதுக்கும் வந்து பிள்ளைய தாக்க போகுது அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ நான் சொன்னேன், டக்கண்டு சாப்பாடு ஒரு வனுஸ்தான் டக்கண்டு கடிச்சிட்டு நான் சொன்னேன், டக்கண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு வெளுக்கிட்டு நான் இங்கே வந்து வாட்டை தேடி பிடிச்சி போனால் அங்கே வந்து பெரிய ஃபயராக வந்துட்டு சண்டை போய் கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளை வந்து கத்திக்கொண்டு நிற்கிது, நான் விட மாட்டேன், நீங்கள் என் அம்மாவை கொண்டுட்டீங்க, நான் விட மாட்டேன், இதுக்கு முடிவு சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவே தானேன்னு நான் சொன்னேன், நான் என்னை பற்றி தெரியும் தானே, நீதி எந்த பக்கமோ நான் அந்த பக்கம் நிற்பேன், அதை யார் எதிர்த்தாலும் ஓகே தானே அப்படின்னு சொல்லிப்பட்டு நானுமே கடந்து வாட்டுக்குள்ளே போக ஒரு ஆள் வந்து என்ன கேட்டார், யாரா நீங்கள் எல்லாம், உங்களை யாரா வாட்டுக்கு அவுட்டான்ட்டு. நான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் மரியாதை கதைங்கோ, எங்களோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, நாங்கள் சும்மா வரல, இறந்து போயிட்டாங்க, நாங்கள் வெளியோடு இருக்கிறோம்னு சொல்ல அவங்க வந்து சொன்னாங்க, சரி எதுவாக இருந்தால் நீங்கள் கீழே போயிட்டு கதைங்க கொண்டு. அப்போ நான் அதுக்கு ஒபே பண்ணி அதில் நின்று சத்தம் போடுறது அழகு இல்லைன்னு சொல்லிவிட்டு கீழே வந்து நின்று கதைச்சி கொண்டிக்க வந்து லைட்டாக வந்து அவங்களுமே பயந்துட்டாங்க. சரிதானே, அதை வந்து ஹாஸ்பிட்டலால் பயந்துட்டாங்க. அவங்க டக்குன்னு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், போலீஸ் வந்துட்டாங்க அவ்விடத்தில். இப்போ போலீஸ் வந்து நின்றா போலீஸ் என்னை கூப்பிட்டு சொன்னான், தம்பி நான் சிங்களன் தெரியுந்தான் நான் சொல்கிறது வடிவாக்காது, இவங்களோட அம்மாவுக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னு சொல்லி இவங்க உணர்வாங்களாக இருந்தால் தயவு செய்து போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் போட சொல்லுங்க, நாங்கள் போலீஸ் தரப்பால் வந்துட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நாங்கள் வந்து எடுப்போம். அதை விட்டுட்டு இதிலேருந்து கத்துறதால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு அரசு ஆஸ்பத்திரின்னு சொன்னால் அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கத்தினா அது வந்துட்டு எப்படி கேஸ் போகும்னு சொன்னால், நீங்கள் அவடத்தேருந்து ஒரு கலவரத்தை உருவாக்குறீங்க, அந்த பேரில் ஒரு கேஸை போட்டு உங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டி தான் வரும். ஸோ இதுதான் நடக்க போகுது என்று சொல்ல நான் வந்து போலீஸ்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து கத்தையில் முரண்படையில் சண்டை பிடிக்கலை, அவங்க வந்துட்டு அவங்களோட அம்மா இறந்த வேதனையில் வந்துட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க, அது ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் அவங்களுக்கு புரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க வந்து கேட்டாங்க, சரி என்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு கேஸ் போட போகிறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ வந்து அந்த பிள்ளைய சொல்லிச்சு, கண்டிப்பாக நாங்கள் கேஸ் போடுவோம், இந்த 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 ஹாஸ்பிட்டலுக்கு இந்த டாக்டர்ஸுக்கு எதிராக நாங்கள் கேஸ் போடுவோம். காரணம் என்னென்னு சொன்னால், இரவு அவங்களோட அம்மாவுக்கு ஏழாமல் வந்த உடனே பிள்ளை போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணும்போதும் அந்த இடத்துல வந்து ஒரு டாக்டர் வந்து பார்க்கல, சீரியஸான நிலைமைக்குள்ளாக போய்கொண்டிருக்கும் போதும் வந்து ஒரு டாக்டர் வந்து பார்க்கல. அண்ட் வந்துட்டு ஒரு ஒரு வித்தியாசமான முறையில் அவங்கள ட்ரீட் பண்ணும்போது இந்த பிள்ளையுமே வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் படிக்கக்கூடிய பிள்ளை, அப்போ பிள்ளைக்கு வந்து அது சம்மந்தமான நாலேஜ் இருக்கக்கூடிய பிள்ளை வந்துட்டு கேட்டிருக்கேன், நீங்கள் ஏன் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்குறப்போ அப்போ அந்த டாக்டர் சொல்லியிருக்கார், அப்போ நான் ஒன்றும் செய்ய விடவா, தனி பொறுப்பு அப்படின்னு சொல்ல அப்போ பிள்ளை பயப்படுந்தாட. அப்போ பிள்ளை சொல்லியிருக்கு, இல்லை ஓகே அப்போ நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லவே வந்துட்டு அதே மாதிரியே வந்துட்டு கொடுக்குறாங்க. அதாவது என்ன நடந்துக்குன்னு சொன்னால், ஃபீவர் வந்து கொஞ்சம் 40 தாண்டி போன அப்புறம் வந்து அவங்க பெனடால் கொடுத்துருக்காங்க. அந்த பெனடால் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், வாயால் போகுதில்லை அப்படின்ற அப்புறம் வந்துட்டு மூக்கால் வயர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வயர் வச்சு கொடுக்கும்போது வந்துட்டு அதை உள்வாங்க முடியாமல் அவங்களுக்கு மூக்கால் எல்லாம் வந்து பிளட் வந்துருக்கு. அப்போ வரும்போது தான் பிள்ளை குழம்பி இருக்குது. அப்போ குழம்ப தான் இந்த சம்பவம் நடக்கவே கொஞ்சத்தால் பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க.
சரி அப்படி உங்களுக்கு இஷ்யூன்னு சொன்னால் நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய்ட்டு பாருங்க. சரி தானே, அங்கே கொண்டு போய்ட்டு பாருங்கள், இன்னும் இருக்குது தானே, நீங்கள் அங்கே கொண்டு போய்ட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிப்போட்டு எல்லாம் அந்த ரிப்போர்ட் ஃபுல்லாக வந்துட்டு இங்கிலீஷில் இருக்குது. இதுகள் வந்துட்டு ஃப்ரான்ஸ்ன்றும் போது ஃப்ரெஞ்ச் தானே, அப்போ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து அந்த லாங்குவேஜ் தானே, அப்போ மேபி தமிழ் தெரியாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவள் அந்த பிள்ளை சொன்ன குற்றச்சாட்டை நான் வந்து சொல்கிறேன் எப்படின்னு சொன்னால் வந்து இந்த டாக்டர் எழுதியிருக்கார். அதாவது தாயின்ற ஒரு சுகையின நிலைமை வந்துட்டு அதிகரித்த காரணத்தால் வந்துட்டு இங்கே வச்சு சிகிச்சை அளிக்க முடியாதுன்னு சொல்லி எங்களோட சொந்த விருப்பத்தின் பேரில் நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம் ரெண்டு இதில் சைன் பண்ண சொல்லி கொடுக்க. அப்போ அவள் சொன்னால் ஏன் எனக்கு வாசிக்க தெரியாது, பொறுங்க கொண்டு போட்டு வாசித்து பார்த்தா இப்படி எழுதியிருக்கு. அப்போ அவள் அதுக்கு சைன் பண்ணல. காரணம் என்னன்னு சொன்னால் இதுக்கு சைன் பண்ணினா அந்த பிள்ளை வந்துட்டு நாங்கள் செஞ்ச மாதிரி போயிடும் அண்ட் வந்து இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சார்ந்துடும். அதனால் பிள்ளை வந்துட்டு சைன் பண்ணல. சரி தானே, சைன் பண்ணாத பட்சத்தில் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்குமே வந்து லைட்டாக பயம் வந்துட்டு. ஏன்னு சொன்னால் இப்போ இவங்களுமே வெளிநாட்டால் வந்தவங்க தானே, அப்போ வந்து சத்தம் எல்லாம் போட்டு கொண்டிருக்கும் போது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்துட்டு இவங்களுக்குமே என்னென்னு சொன்னால் இது என்ன மாதிரி போதோ தெரியலைன்னு சொல்லி. உண்மையிலே வந்து அவங்களோட அம்மாவுக்கு ஒரு விதி இங்கே தான் போகணும்ன்ற மாதிரி இருந்திருக்கோ எனக்கு தெரியலை. அது ஏதோ அது துரதிருஷ்டவசமாக நடந்துட்டுது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் 10 வருஷம் இந்த அம்மாவுக்கு வந்துட்டு வருத்தம் வந்து 10 வருஷம் 10 வருஷமாக அதே ஸ்டேஜ்லேயே இருந்திருக்காங்க. சரி தானே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருந்து இங்கே ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட 10 மணித்தியாலம் ஃப்ளைட் ஜேர்னி. அதையும் தாண்டி கொழும்புலேருந்து ஜெஃப்னாக்கு வந்து ஒரு 10 மணித்தியாலம் வந்துட்டு வேனில் ஒரு பயணம். அது எல்லாமே வந்து வீல் சேரில் வந்து நார்மலாக இருந்து 2 நாளைக்கு வந்து எல்லாரோடையும் கதைச்சி பேசி சிரித்து கொண்டிருந்த ஒரு ஆள் ஒரு 5 நாளைக்குள்ளே வந்துட்டு இறந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே வந்து ஒரு அப்நார்மல் தான். என்ன இப்போ நார்மலாக வந்து அவங்க ஒரு இறக்குற ஸ்டேஜுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஃப்ரான்ஸ்லேயே அவங்களுக்கு அந்த அறிகுறி காட்டியிருந்தால் அவங்க வராமல் விட்டுருப்பாங்க. இப்போ பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் குழந்தை மாதிரி வச்சு நான் ஃப்ரான்ஸில் பார்த்து கொண்டு வந்தேன்னா நீங்கள் கொண்டு வந்தது வந்து சாகடிக்கவா அண்ட் வந்து முக்கியமாக இதில் நான் ஒரு கொலகார நாயின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னென்னு சொன்னால் என்னையை நம்பி தான் அவங்க வந்தது மெயினாக. காரணம் என்னென்னு சொன்னால் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது அந்த ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதே நான் தான். அப்போ அவங்க ஒவ்வொரு காலம் வந்து உண்ட பேர் தான்டா கடைசி வரைக்கும் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது வந்து எனக்கு மனசுக்குள்ளே அப்படியே ஒரு ரணமாக இருக்குது. என்னண்டா நான் ஒரு ஆளை கொண்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் வந்து அந்த அம்மாவோட முகம் எனக்கு கடைசி வரைக்கும் இப்போயும் கண்ணுக்கே இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்று நான் போயிட்டு கேட்குறேன் செக்யூரிட்டிகிட்ட ஒரு 2 நிமிஷம் நான் அம்மாவோட காய்ச்சிட்டு போனேன். பெத்த பிள்ளைன்னு சொல்லி தான் சொன்னான். 2 நிமிஷம் நான் காய்ச்சிட்டு போகிறேன்னு சொல்லி செக்யூரிட்டி வந்து விடையில. உண்மையிலே வந்து அவங்களுக்கான ரூல்ஸ் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்னன்னு சொல்லி எப்படி அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி. இருந்தாலும் ஒரு மனச்சாட்சி அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் அதை செஞ்சுருக்கலாம். ஏன்னா அப்போ இன்றைக்கு காலமே நான் போகும்போது அதே செக்யூரிட்டிகிட்ட போய் நான் கேட்டேன் என்ன தெரியுதான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான் தெரியுதுன்ட்டு. அப்போ நான் சொன்ன வந்து ஞாபகம் இருக்கா, நான் தான் வந்து நேற்று நைட் ஒரு 2 நிமிஷம் வந்து எங்களோட அம்மா ஒருக்கா பார்க்க என்னை அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன்னு சொல்ல எனக்கு தெரியும் இப்போ என்ன நடந்துட்டுருக்கேன். நான் சொன்னேன் இப்போ இறந்துட்டா, இப்போ சந்தோஷமா அவங்களுக்குண்டு இறந்துட்டாவோன்னு சொல்லி கேட்டா. இப்போ நான் சொன்னேன் இறந்துட்டாங்களே, இதுக்கு தான் நான் அவங்கள ராத்திரி பார்க்க விட சொல்லி சொன்னான்னு சொல்ல அதுக்கு என்ன இப்போ செய்கிறேன், நைட் வந்து நார்மலாக தானே இருந்தவான்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி சொல்கிறான்னு சொன்னால் அவன்கிட்ட அறிவு வந்து இந்த மட்டத்தில் நிற்கிறாங்க. விடிய இறந்துட்டா அவன் சொல்கிறான் இரவு நார்மலாக தானே இருந்தவாண்டா. இப்போ இரவு நார்மலாக இருந்தவா விடிய இறந்துட்டான்னு சொன்னால் நீங்களே ஒத்துக்கொள்கிறீங்களா, நீங்கள் ஹாஸ்பிட்டலால் தான் சாக்கொண்டீங்கன்னு நீங்களே ஒத்துக்கொள்கிறீங்களா? அண்ட் வந்து அப்போ அந்த பிள்ளைகள் வந்து சொல்லிச்சால் இந்த இவங்களுக்கு எதிராக வந்து கேஸ் போட்டு எங்களுக்கான ஒரு நியாயத்தை எடுக்காமல் நாங்கள் வந்துட்டு ஃப்ரான்ஸுக்கு ஃப்ளைட் ஏற மாட்டோம்னு சொல்லும்போது அவங்களோட சொந்தக்காரர் வந்து சொன்னாங்களே என்னென்னு சொன்னால் இல்லை வேண்டாம், இப்போ நீங்கள் போலீஸ் கேஸ் என்று போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்துட்டு இழுத்து அடிப்பாங்க. இப்போ அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட நாட்டுக்கு திரும்பி போக இல்லாமல் போயிடும். சரி தானே, அதால் இதை விடுங்கோ, எல்லாம் முடிஞ்சுது, இனியும் ஒரு வேளை இப்படி நடக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிட்டு வராங்க. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் சொன்ன அப்புறம் நடக்க போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு வெளிநாட்டுக்காரராக இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நிற்கும் போது கூட இதுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்காமல் நாங்கள் போகிறோமாக இருந்தால் ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து ஒரு ஆள் வந்து இப்படியான ஒரு நிலைமை நடந்து உண்மையிலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போ கூட நான் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தில் பிழைன்றதை நான் சொல்ல வரையில்லை. மேபி எதுவும் நடந்திருக்கலாம். சரி தான், ஒரு கதைக்கு அவங்களோட சைடில் பிழை இருந்தால் ஒரு ஏழை குடும்பம் வந்து இப்படி அட்மிட் ஆகி இப்படி ஒரு உயிர் போகுமா இருந்தால் அதுக்கான நீதி கிடைக்கும்ன்றது அவ்வளோ ஒரு சாத்தியம். என்ன அப்போ உண்மையிலே வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் வேறு ஆக்களோட கதைக்கும் போது வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க
ஏன் நீங்கள் யூரோப்பில் ட்ரீட்மெண்ட் இல்லையாண்டே நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்தவங்கன்னு சொன்னால் காரணம் அந்த ஆயுர்வேத டாக்டர். ஏன்டா அவர் வந்து தெரியும் தானே, அவர் வந்து அந்த கொஞ்சம் குறைஞ்ச செலவில் அண்ட் வந்துட்டு ஒரு நோவில்லாத வைத்தியம் வந்துட்டு நீட்டாக செய்கிறான்றோடு தான் அவங்க நம்பி கிட்டத்தட்ட 4-5 பேர் வந்துட்டு அங்கேருந்து டிக்கெட் போட்டு வந்தவங்கன்னு சொன்னால் அதே 20-25 லட்சத்துக்கு மேலே. அப்போ எத்தனையோ வருஷம் கழித்து வந்து இங்கே வந்து 10 வருஷமாக இருந்த வருத்தத்தை குணப்படுத்தி கொண்டு 10 நாள்லேயே திரும்பி போவோம்னு சொல்லி வந்த ஒரு உயிர் வந்து 5 நாளையிலே வந்து பிரிஞ்சு போயிட்டு அப்படின்னு சொன்னால், இப்போ கூட நான் அவங்களோட வீட்டை தான் போயிட்டு வந்தேன். அப்போ வீட்டை போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் வந்து நித்திரை அந்த கத்தி குளறி 5 நாளாக நித்திரை முழிச்சு சாப்பாடு இல்லாமல் இருந்த மயக்கத்தில் அவங்க நித்திரை ஆகிட்டாங்க. இப்போ கூட நான் யோசிச்சு கொண்டிருக்கேன், ஒரு கதைக்கு அவங்க எழும்பிட்டாங்கண்டா என்ன நடக்குமெண்டு. அந்த வீடே வந்து அப்படியே 2ஆக படிக்கும். வெளிமையான உடனே வந்து எங்கட அம்மாட்ட எங்களை கூட்டிகிட்டு போங்க, அம்மா வருவா தானேன்ட்டு அந்த பிள்ளைகள் கேட்க போகுது. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் வந்துட்டு அந்த பிள்ளைகள் வந்து கத்தி கொண்டு நிற்கும்போது அதை பார்க்க சரியான பாவமாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த வீடியோன்ற ஒரு கன்க்ளூஷனாக சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ எதுவாக இருந்தாலும் அது உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் டாக்டர்ஸ் மேலே எப்படி பார்க்குறோம்னு சொன்னால் கடவுளுக்கு ஒரு அடுத்த ஸ்டேஜாக தான் நாங்கள் உங்களை பார்க்குறோம். நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு எதிராக உங்களை வந்துட்டு பேசுகிறோம்னு சொன்னால் காரணம் என்ன, ஒரு உயிர் போன வழிதானே தவிர உங்களில் எங்களுக்கு எதுவுமே ஒரு கோவமா இல்லையே, ஒன்றுமே இல்லைன்னு. அப்போ அப்படி பார்க்கும்போது வந்து உங்களுக்கான டியூட்டி தந்தால் நீங்கள் அந்த டியூட்டியை வந்துட்டு சரியாக செய்யணுமே. அந்த பிள்ளை சொல்லுது நர்ஸ் இருந்து இப்படி நித்ரா கொள்றா வந்தான் போயிட்டு கதைக்க பிள்ளை அப்படியே பார்க்கலான்னு சொல்கிறான்னு சொல்லி அப்படி சொன்னால் அதெல்லாம் சரியான பிள்ளைன்னு. இப்போ ஒரு நோமலாக ஒரு காய்ச்சல் வந்து போயிட்டு படுத்து ஒரு இளமாலன்னு சொன்னால் பரவாயில்லை. ஒரு சிவியரான ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டை நீங்கள் எப்படி கேர் பண்ணணும். உதாரணமாக வந்துட்டு ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டே போயிட்டு வந்துட்டு கவனித்து அவ்வளோ ஒரு இதாக பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியான ஒரு புவர் கேரிங் வந்து இருக்குன்றது வந்து இது சரியாக வெளிப்படுத்துது. அண்ட் வந்து அந்த செக்யூரிட்டி மேலே பாருங்க ஒரு மனச்சாட்சி இல்லாமல் செயற்படுறாங்க. ஈவன் டாக்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சில எங்களை பார்க்க அனுமதிச்சிருந்தா நாங்கள் ஒரு 5 நிமிஷம் போயிட்டு கதைச்சிருந்தா அந்த அம்மாவோட அவங்க வந்து ரெட்டரை போல் வந்துட்டு எல்லாரோடையுமே கதைச்சி சிரித்து கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ பிள்ளை வந்து எங்களோட வீடியோக்கள் நாடகங்கள் எல்லாம் போட்டு காட்ட அம்மா வந்துட்டு பார்த்து கொண்டு இருந்திருக்கா. அந்த ஒரு டைம்லேயே நாங்களும் போய் கதைச்சிருந்தா அவங்களோட மைண்டில் வந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று க்ரியேட் ஆகி சிலவில் அவங்களோட அந்த ப்ரெஷர் வந்து லோ ஆகி ஒரு பேக்கப் ஆகிருக்கலாம் அவங்க மேபி எங்களை பார்த்தது. ஏன்னு சொன்னால் இப்போ என்ன குறிச்சுன்றதை விட அனுஷனை குறித்து கூடுதலாக அவங்க யோசிச்சுட்டாங்க. இந்த அனுஷனுக்கு கூட வருத்தம் உண்டு. அப்போ இந்த இடத்துல நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் அவதானிக்கணும். உண்மையிலேயே வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து எங்களை எவ்வளோ தூரம் ஒரு பிள்ளைகளுக்கும் அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு பாருங்க. இறக்க போகிற தருவாயில் கூட வந்துட்டு தன் பிள்ளைன்ற ஒரு பேரை சொல்லாமல் வந்து கிருஷ்ணா அனுஷன் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் எவ்வளோ பாசம் அந்த அம்மா வந்து வச்சுருந்துருக்குறான்னு சொன்னால் அந்த அம்மான்ற கடைசி முகத்தை பார்த்து ஒரு கடைசிக்கு வார்த்தையை வந்துட்டு எங்களை கதைக்க விடாதபடிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்து தடுத்துருக்குன்னு சொன்னால் இது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கூட்டம்னு. அண்ட் வந்து பாருங்கள் அவங்க இறக்கக்கூடிய ஒரு ஆளுண்டு இல்லை. இப்போ 10 வருஷமாக அவங்க நடக்காமல் இருந்திருந்தாலுமே 10 வருஷமாக ஃப்ரான்ஸில் நல்லா தானடா இப்போ இருந்திருக்காங்க. அண்ட் வந்து 10 மணித்தியாலம் ஃப்ளைட்டில் பயணித்து 10 மணித்தியாலம் பஸ்ஸில் பயணித்து இங்கே வந்து இருந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க 5 நாளையில் எப்படி அப்போ சாகையிலும் யோசிச்சு பெறாமல் இது வரைக்கும் அவங்களுக்கு காய்ச்சல் வராமலா இருந்தது. இது வந்து நாங்கள் இப்போ பட்டும் படாமல் அதாவது எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லியோ எங்கே இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லியோ எதுவுமே சொல்லாமல் நாங்கள் நார்மலாக எங்கள் சம்மந்தமான ஒரு மனக்கவலையை மட்டும்தான் வெளிப்படுத்தியிருக்கமே தவிர வந்து நாங்கள் டீப்பாக எதுவுமே சொல்லல. டீப்பாக சொல்லப்போனால் உண்மையிலே வந்துட்டு நிறையவே பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நாங்கள் மறுபடியும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கேருந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி கூட்டிகிட்டு வாரீங்க அப்படின்னு சொன்னால் அதை சரியான முறையில் அறிஞ்சு நல்ல ஒரு அட்வைஸோடு போயிட்டு அதை செய்யுங்க. அண்ட் வந்து முக்கியமாக ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடும். நாளைக்கே உங்களோட குடும்பத்தில் உங்களோட அம்மாக்கோ உங்களோட அப்பாவுக்கோ இப்படியான ஒரு நிலைமை நடந்தால் நீங்கள் என்னதான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபாக இருந்தாலும் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போனால் நீங்கள் வேறொரு ஆள் தான் சரிதானே. அப்போ அந்த இடத்துல நீங்கள் உணர்வீங்க அதன் மூலமாக உருவாகக்கூடிய வேதனை என்னன்னு சொல்லி. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்துட்டு டாக்டர்ஸ் மேலே கேட்கட்டும் நர்ஸ் மேலே கேட்கட்டும் உங்களுக்கு 1000ல் ஒரு ஆள்
ஆனால் எங்களுக்கு உண்டு தான். ம். அப்போ அது எங்களுக்கு இழந்தால் வந்து அது இழப்பு தானே. அப்போ நீங்கள் அதை சரியான முறையில் வந்துட்டு கவனித்து கொள்ளணும். அண்ட் வந்து நீங்கள் கதைக்கிற விதங்கள் எல்லாமே என்ன சொல்கிறது, செக்யூரிட்டி மேரை பார்த்தா வந்து ஜனாதிபதி மாதிரி வந்து கதைக்கிறாங்க. நர்ஸ் மேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்களுமே அந்த மாதிரி ஒரு இதில் ஸ்டேஜில் இருக்க மாதிரி கதைக்கிறாங்க. இனி டாக்டர்ஸ் எல்லாம் அப்படி கதைக்கிறாங்க. நாங்கள் இருக்கிற என்ன ஒரு வருத்தம் வந்து தான் அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட வரோம், இல்லாட்டி என்ன பிச்சைக்கா வரோம் இல்லையே. நாங்கள் நான் பிச்சைக்கா வரோம். ஒரு கடவுளாக மதிக்கிற நீங்கள் வந்துட்டு ஒரு கடன்காரரை விட மோசமாக எங்களை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு கொடுமையான விடயம். என்ன அந்த பிள்ளை சொன்னது என்ன, தான் கதைக்கிறேன் இந்த வீடியோவில், தான் கதைக்கிறேன், இதை பப்ளிஷ் பண்ணணும், ஹாஸ்பிட்டல்கிட்ட பேரை சொல்லணும், டாக்டர்ஸ்கிட்ட பேரை சொல்லணும், ஃபுல்லாக வந்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணி வந்துட்டு இதை ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது கூட நான் வேணாம் சரி அதில் அதை முடிச்சு கொள்வோம், எல்லாருக்குமே இது வாரதான், இனி ஒன்று நடக்காதபடிக்கு நாங்கள் அதை ஜஸ்ட் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுறோம். அதை பார்க்கக்கூடியவங்க வந்துட்டு புரிஞ்சு கொள்ளுவாங்க, ஃபர்தராக இப்படியான இஷ்யூ கொண்டு வராதபடிக்கு எல்லாருமே மனுஷனாக பிறந்தவங்க மனிதாபிமான அடிப்படையில் புரிஞ்சு கொண்டு நடப்பாங்க. இதை நாங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இதாக வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிவிடுறோம். இனி ஒரு கட்டத்தில் இப்படி நடக்காதபடிக்கு ஒரு விதம் என்றாலும் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் இப்போ இதிலேருந்து கதைச்சி கொண்டிருக்கேன். உண்மையிலேயே வந்து இன்றைக்கி வீடியோ செய்கிற ஒரு மனநிலைமை கூட இல்லை. அதால் தான் வந்து இதை பற்றி கதைச்சி ஷேர் பண்ணிக்க. உண்மையிலே வந்து அந்த அம்மா கடைசி வரைக்கும் ஆசைப்பட்டு எங்களோட முகத்தை கூட வந்துட்டு பார்க்காம போயிட்டாங்க. அது அந்த பிள்ளைன முகத்தை கூட பார்க்க விரும்பலேண்டு இந்த என்ன சொல்கிறது, அதை விட ஒரு அதிகமாக விருப்பம் எங்களில் வச்சுருந்துருக்குறோம். ஆனால் நாங்கள் கூட ஓடி போனாங்க நேற்று இரவு. நான் எல்லாம் அப்படி நிற்கிற ஆளே இல்லை. 4 மணித்தியாலும் வந்து யாருக்காண்டியும் உண்மையிலே முத்தவழி மைதானத்துலாம் வெயிட் பண்ணணும்னு இல்லை. ஆனால் அந்த ஆசைப்பட்டுட்டாங்கக்காண்டி வெயிட் பண்ணாங்க. அதேமாதிரி இன்றைக்கும் காலம் அவளுக்கு டகின்னு வீட்டை வேலை இப்போ கூட வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு வீட்டை கழிச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நானுமே இதாக தான் இருந்தேன். யார் எதிர்த்தாலும் சரி தான், அது போலீஸ் எதிர்த்தாலும் சரி தான், டாக்டர்ஸ் எதிர்த்தாலும் சரி தான், யார் எடுத்தாலும் சரி தான், இல்லை இருக்கா பார்ப்போம்னு சொல்லி தான் நின்றது. கடைசியில் அவங்களுமே வந்து எல்லாம் விட்ரோ பண்ணி வேணாம்னு சொல்லி போன அப்புறம் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். ஒரு சிறிய ஒரு ஆஸ்பத்திரியோ பெரிய ஒரு ஆஸ்பத்திரியோ எதுவாக இருந்தாலும் உயிரென்றது போனால் திரும்ப வராது. காசு பணம் வந்து எப்பயுமே சம்பாதிக்கலாம், ஆனால் உயிரென்றது வந்து போனால் திரும்ப வராது. இப்படியெல்லாம் வந்துட்டு இங்கே இப்படி ஒரு புவர் குவாலிட்டியில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நீங்கள் செய்வீங்களாக இருந்தால் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களே வந்து இங்கே வர பயப்படுவாங்க. நார்மலாக இங்கே போனால் வந்துட்டு சின்ன வருத்தம்ட்டு போனாலே எங்களை சாவடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் உண்மைதான். ஏன்டா இப்போ பாருங்கள், இப்போ அதுதானே நடந்துருக்குது. 10 வருஷமாக வந்து உயிரோடு இருந்து அதே பிரச்சனையோட சமாளித்தவங்க வந்துட்டு 10 நாளாக முன்னும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கவனிப்பு குறைவுன்னு தானே சொல்லணும். மேபி அவங்களோட காலமாக இருக்கலாம். இப்போ கூட நான் சொல்கிறேன், நான் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லாட்டி அந்த நிர்வாகத்துலையோ நான் பிள்ளை சொல்லலை. ஆனால் யாராக இருந்தாலும் ஒரு மனச்சாட்சிப்படி செயற்படுவாங்க. என்ன எல்லாத்துக்குமே வந்து மருந்து மட்டுமே வைத்தியமாகாது. நேற்று ஒரு 2 நிமிஷம் எங்களை அலோவ் பண்ணியிருந்தால் கூட ஒரு மாற்றம் வந்து கிடைச்சிருக்கலாம் சில வேலைன்னு. ஏன்டா ஒரு சில பேருக்கு வந்து மன மகிழ்ச்சி தான் வந்து ஒரு வருத்தத்தை கூட மாற்றும். ஏன்டா இப்போ நாங்கள் ஒரு துக்கமான சம்பவத்தை சொல்லும்போது வந்துட்டு அவங்க டிப்ரெஷனுக்குள்ளாக போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சி அந்த டிப்ரெஷன்லேருந்து அவங்கள வழி கொண்டு வரும். நேற்று இந்த முன்னாள் கோல் காய்க்கும் போது அந்த ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அம்மா அடிச்சு நேற்று சொன்னால் தனக்கு வந்து கேன்சராம், என்ன இவ்விடத்தில் வந்து கேன்சராம், 2 ஆப்ரேஷன் செஞ்சு தனக்கு டிப்ரெஷனில் இருந்து தம்பின்ற வீடியோவால் நான் வெளியில் வந்தேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு அக்கா அவரால் நாடு சொல்ல விரும்பலை, அவங்க கவலைப்படுவாங்கன்றக்காண்டி அவங்களோட 4 வயசு பிள்ளைய வந்துட்டு பறி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வருஷமாக வந்து டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. அதை குறித்து யோசித்து அவங்க வெளி வந்திருக்காங்க வந்து எங்களோட வீடியோவை பார்த்து. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் வந்து ஒரு மனுஷனை ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளியில் கொண்டு வரும். அப்போ அப்படி ஒரு நிலைமைக்கு கூட நீங்கள் எங்களை அனுமதிக்கலையடா. அப்போ அதுதான் நினைச்சேன் கவலையாக இருக்குன்னு. அவ்வளோ தூரம் சாப்பிடாமல் கொள்ளாமல் காஞ்சி போயிருந்து ஊர் பேர் தெரியாமல் அந்த புள்ள தனியாக அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றி அடித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை ஒருக்கா கூட்டிக்கொண்டே காட்டுவோம்னு தாயிட்ட ட்ரை பண்ணால் கடைசியாக அந்த பிள்ளை கட்டுறது 3 நிமிஷம். ஏன்னா அந்த 3 நிமிஷத்தை கூட நீங்கள் கொடுக்கலையே பார்க்குறது. அப்படி இல்லை, அப்போ அப்படி ஒரு சட்டமா? அப்படி ஒரு சட்டத்தை வச்சு யாருக்கு அது பிரயோசனமாக? அப்போ இதில் கேட்குறேன் நான். அந்த உண்மையிலே வந்து எனக்கு சரியான மாதிரி கவலையாக இருக்குது. நான் அந்த பிள்ளை கதைக்கும் போது கூட நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுனா அதில் ஒரு வசனம் நான் உங்களுக்கு போட்டு காட்டேன் பாருங்க. தமிழ் எழுதிக்கலாம் கிருஷ்ணா. இன்று என் அம்மாவுக்கு உயிரிழப்பு, உயிருக்கு ஆபத்து. கவரேஜ் வேறு சிக்க என்ன நீ வா, நீ தெரியாத வா, நீ தெரியாத வா. எனக்கு நீ ஒன்றும் தெரியாது, உனக்கு தெரியும் தானே, அம்மா பற்றி தெரியும் தானே. கடைசியா அவ சொன்னாரு, கிருஷ்ணா 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 நீ வா, நீ வா, நீ வா,
என் சித்தப்பா இருக்கு அந்த மச்சா எல்லாரும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்பா இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ வா. அப்போ அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா அவங்களோட அண்ணாக்குண்டே பிறந்த நாளோ சரிதானே. அவங்களோட அண்ணாவுக்கு வந்து பிறந்த நாள் அன்றைக்கு அவங்களோட அண்ணா அம்மாண்ட விஸ்வனம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறப்போ அண்ணாவுக்கு வந்துட்டு அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அண்ணாண்ட மனநிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க. உண்மையிலே வந்து இது ஒரு பாரதூரமான ஒரு சம்பவம். இதை சிம்பிளாக விட்டமாக இருந்தால் சிம்பிளாக தான் விட போகிறோம். இது இப்போ நாங்கள் கதைக்கிறோம், 4 பேர் பார்க்க போகிறீங்க, கீழே RIP போட போகிறீங்க, 2 சோகமான நியூஸ் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க, கமெண்ட் பண்ண போகிறீங்க, அதோட இது முடிய போகுது. ஆனால் உண்மையிலே வந்து ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் வந்து இனி வரும் காலங்களில் அது வந்துட்டு சரியாக வந்துட்டு செயற்படணும். இன்னும் கூட வந்துட்டு கவனம் எடுக்கணும். எத்தனையோ அப்பா வீடுகள் வந்து இப்போ அவங்களும் வேணும்னு செய்கிறதில்ல. வெள்ளன கூட போலீஸ் கூப்பிட்டு சொன்னான். இப்போ டாக்டர்ன்றேன்னு அவங்களுமே ஏதோ ஒரு காசு கண்டி தங்களை தொழிலை செய்ய வராங்க. அவங்க சாகலோன்னு வந்து ஒரு நாளும் செய்ய மாட்டாங்க. காப்பாற்று தான் உப்பரிமமாக வந்து ட்ரை பண்ணுவாங்க. சில வேளை அது மிஸ் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணுறத கூட வந்து அந்த 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 ஒன்ற டைம் வந்து அதை செய்யணுன்றது தான் விரும்புகிறேன். இப்போ எல்லாரையும் காப்பாற்றலாதான்டா. இப்போ ஒரு கேன்சர் வந்தாலே ஒரு என்ன சொல்கிற ஒரு மாற்ற முடியாத ஒரு வருத்தம் வந்தாலே வந்து ஒன்றும் செய்யலாம் தானே. வருத்தம் வந்தால் அவருக்கு கிட்னி ஃபெயிலியராக போகணும். ஒரு கேன்சர் வந்தாலும் டாக்டர் நினைச்சாலும் மாற்றல. அது முடிகிற கேஸ் தான். கேன்சர்ண்டா அவ்வளோதான். இருந்தாலும் ஒரு மூச்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ உடனடியாக வந்து பார்க்கணும். அதைத்தான் வந்து அதை அவங்க எதிர்பார்க்குறாங்களே தவிர மற்றும்படி எல்லாரையும் வந்து காப்பாற்றலும் அப்படின்றது வந்து இங்கே முடிவில்லை. அவங்க இப்போ கூட அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால் ஒன் டைம் அம்மாவுக்கு வந்து 10-11 மணிக்கே வந்து இல்லாமல் போயிட்டு மூச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறப்போ அந்த இடத்துல இல்லை, யாருமே இல்லை. டாக்டர்ஸ் வந்து பார்க்கல. காரணம் என்ன? இப்போ இதுதான் அவங்களோட கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, இவன் என்ன கூட இப்படி நடந்திருக்கு. அப்பா நான் ஆப்ரேட் பண்ணி போட்டு கொண்டு வச்சுருக்கும் போது வந்து அப்பாவுக்கு வந்துட்டு அந்த யூரின் போகலை. நான் போயிட்டு கேட்குறப்போ ஒரு டாக்டர் இல்லை. என்ன கேட்டால் சொல்கிறாங்க அது கொஞ்சம் தலை போக மாட்டா அப்போ போகிறேன்டா அங்கடா. அப்புறம் சொல்கிறார் எனக்கு ஏலாம் ஆகிடாக்கு வயிறு படிக்கிற மாதிரி கிடக்கு, நான் அவசரமாக போகணும்னா ஆனால் போகுது இல்லை. போயிட்டு ஒரு டாக்டரை கூட்டின்னு காட்டுன்னா அது போக மாட்டாப்பான்னு நீ சொல்லுவேடாப்பா சிம்பிளாக. அந்த ஆள் தானே பாடுபடுது. இப்போ இப்படி இனிவரும் காலங்களில் நடக்கக்கூடாதுன்றதான் எங்களோட ஒரு கோரிக்கை. இதை வந்து எங்கள் சார்பாக மட்டும் நாங்கள் கதைச்சி போட்டிருக்கோம். அவங்க கூட சொல்லலை இப்படி ஒன்றை கதைச்சி போடுங்கன்னு சொல்லலை. நானாக தான் வந்து இதை கதைச்சி போட்டிருக்கேன். காரணம் என்னென்னு சொன்னால் ஃபாரின்லேருந்து வரக்கூடிய நீங்கள் கூட வந்து அவதானமாக இருங்க. என்ன வருத்தம்னா நீங்கள் அங்கேயே வந்து அங்கே நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது. உண்ட ஒரு ஃப்ரெண்ட் கூட தெரியும் தானே எவ்வளோ ஒரு நோய்களுக்குள்ளாக வந்து அங்கேயே ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து சரி படம் வந்து முடிஞ்சிடும் சரி தானே. அப்போ அதுக்காண்டி இப்போ இங்கே இருக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ எங்களோட வீடியோ பார்த்து நாங்கள் போனாலே தலைவாணியை வச்சு விட்றோம் அவ்வளோ முகத்தில் வச்சு சாக்கொண்டாலும் பரவாயில்ல. எங்கள் மூலமாக 4 பேருக்கு நன்மை அடைந்தால் அதுவே வந்து போதும். மறுபடியுமாக அம்மாண்ட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். சரியான ஒரு மனவேதனையோட காரணம் என்னென்னா எங்களோட பேரை சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். அண்ட் வந்துட்டு நாங்கள் கூப்பிட்டு எங்களை நம்பி வந்து நாங்களே கொலை செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு. அது என்னெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு ஃபீலை கொடுத்துட்டு வந்து அம்மா போயிட்டா அதுதான் பிரச்சனை. பார்ப்போம். மேக்ஸிமம் நான் அவங்களோட ஃபேமிலிக்கு எப்போயுமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு மனசளவில் இருந்தாலும் சப்போர்ட்டாக இருப்பேன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து முடிச்சுக்கொள்கிறேன்னு. ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் இந்த வீடியோவில் எதையுமே வந்து குறிப்பிடலை. அதாவது வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ண்டோ இல்லாட்டி எந்த டாக்டர்ண்டா இல்லாட்டி எந்த ஒரு இடம் எதுவுமே நான் குறிப்பிடலை. ஜஸ்ட் வந்து ஒரு சம்பவமாக வந்து நான் சொல்லியிருக்கேன். பார்த்து நடந்து கொள்ளுங்க. முக்கியமாக டாக்டர்ஸ் அண்ட் வந்து நர்ஸ் நீங்கள் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் வந்துட்டு செயற்படுங்க. எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு லோ பார்த்தா சட்டம் பார்த்தா செய்யலாம். ஆனால் அதை மீறி மனச்சாட்சி அடிப்படையில் செயற்படுறா சில நேரங்களில் சில உயிர்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். தம்பி சொல்ல பெரிய இல்லை எல்லாம் சொல்லியாச்சு. எனக்கு என்னென்னு சொன்னால் இதை பற்றிய பெரிய அளவிலான விளக்கங்கள் தெரியாதால் எனக்கு என்ன சொல்கிறது கவலை தான். நான் பார்த்த அளவில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அம்மாவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொள்கிறோமே. நாங்கள் கதைக்கணும்டா கோபமாக நிறைய கதைக்கலாம் வேண்டாம். எதிர்ப்புகளை சந்திச்சு இன்றைக்கு நடந்த சம்பவங்கள் கொஞ்சம் மனசளவில் கொஞ்சம் கோபம் வர செய்தது தான். இருந்தும் நாங்கள் யாருக்காகவும் இது என்ன சொல்கிறது அரசாங்கத்தை வெறுக்கலான்ற அடிப்படையில் வந்து பொதுவாக சொல்லியிருக்கோம் சரிதானே. அப்போ எப்பயுமே அவதானமாக இருந்து கொள்ளுங்க. முக்கியமாக வெள்ளம் பெற முன்னம் அணை கட்டுவோம் பண்ண மாதிரி வருத்தம் பெறக்கூடிய மாதிரி செயற்பாடுகளை நீங்கள் அதுக்குரிய மாதிரி செயற்பட்டு நிறுத்தி கொள்ளுங்க. உதாரணமாக வந்து இப்போ குடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் குடிக்க விடுங்க.
கோழி பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அதை தவிர்த்து கொள்ளுங்க. வெற்றிலை பாக்கு போடுறீங்கன்னு சொன்னால் அதை போடாமல் விடுங்க. அண்ட் அந்த கூட ஜங்க் ஃபுட் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை தவிர்த்து கொள்ளுங்க. எக்ஸசைஸ் செய்யாமலே உடம்பை வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸசைஸ் கொஞ்சம் செய்யுங்க. தூங்காமலே இருக்கிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூங்குங்க. வருத்தம் வந்தால் அப்புறம் கவலைப்படுறத விட அது வர முன்னம் வந்து காப்பாற்றலாம் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.